டெய்லி முகத்துக்கு நல்லெண்ணெய் அப்ளை பண்ணணும். நல்லெண்ணெய் அப்ளை பண்ணும்போது கீழேருந்து மேல் நோக்கி தான் தடவணும். இப்படி தடவணும். அதே மாதிரி இப்படி இப்படி தடவக்கூடாது. இந்த மாதிரி ஷேப் தான் தடவணும். இது மாதிரி டெய்லி அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்கின் வந்து சுருக்க விடாது. அந்த ரிங்கிள்ஸ்லாம் எடுத்துரும். அதே மாதிரி சீக்கிரமாக வந்து அந்த ஏஜ் லுக் வரும் பார்த்திங்களா, அதெல்லாம் மாற்றி கொடுக்கும். தொடர்ந்து கொஞ்சம் செஞ்சுட்டு இந்த மாதிரி போட்டு வரணும். எங்கள் வீட்டில் வயசானவங்க ஒருத்தவங்க சாப்பிடுவாங்க தெரியுமா, அவங்க வந்து டெய்லி வந்து எங்கள் மாமா தான், அவங்க வந்து டெய்லி வந்து அவங்க வந்து தேங்காய் போடுறாங்க. இங்கே கேரளாங்கன்னா அவங்க தேங்காய் போடுறாங்க. உடம்பு முழுக்க அப்ளை பண்ணிவிட்டு டெய்லி வந்து ஒரு 1 ஹவர் அல்லது 2 ஹவர் அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி தான் வந்து குளிப்பாங்க. நிறைய பேருக்கு இந்த ஆயில் அப்ளை பண்ணுற பழக்கம் இருக்குமான்னு தெரியல. ஆனால் வந்து கண்டிப்பாக இந்த பழக்கம் இருக்கணும். ஃபேஸ்க்கு வந்து டெய்லி வந்து அப்ளை பண்ணணும். 1 ஹவர் 2 ஹவர் 1.5 ஹவர் ஆகும் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். குளிக்கிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து குளிச்சிடலாம். கழுத்து பகுதி வந்து நம்ம செயின் போடுறோம் பார்த்திங்களா, அது கருப்பாக இருக்கும் பார்த்திங்களா, அதுக்கும் வந்து இந்த மாதிரி எண்ணெய் போடும்போதும் அதே மாதிரி கழுத்து பகுதியிலையும் இந்த மாதிரி கீழேருந்து மேல் நோக்கி தடவணும். இந்த தாடை பகுதியில் இங்கெல்லாம் வந்து சுருக்கம் வரக்கூடிய சீக்கிரமே சுருக்கம் வரக்கூடிய பகுதி அப்படிங்கும்போது இங்கே நல்லா தடவணும். அதே மாதிரி கழுத்தில் வந்து செயின் பட கருப்பாக பார்த்தீங்களா, அதுக்கும் வந்து இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணணும். முகத்தில் பரு இருக்கவங்க அது வந்து உங்களுக்கு ஒத்துக்கலைன்னா அது வந்து ஆயில் பொருள் பட்டலாம். ட்ரை ஸ்கின் உள்ளவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். நல்லெண்ணெய் பிடிக்காதவங்க தேங்காய் அப்ளை பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து எங்கள் அப்பாலாம் என்ன செய்வாங்கன்னா குளிச்சு வந்து கை காலுக்கு தடவுவாங்க எங்கள் அப்பா தேங்காய். நாங்கள் சின்ன வயசில் பார்த்துக்குவோம். நம்ம குளிச்சு வந்து அந்த எண்ணெய் சில பேருக்கு பிடிக்காது, கையில் எண்ணெய் பசை இருக்க பிடிக்காது. ஆனால் எங்கள் அப்பா அப்படின்னு செய்வாங்க, கைக்கும் நம்ம வந்து தடவிக்கலாம். இந்த பின்னாடி முழங்கையில் அந்த கையை மூணி நம்ம வந்து சில வேலைகள் செய்வோம். படுத்துக்கும்போது கையை மூடிட்டு நம்ம மொபைல் பார்க்குறது இந்த மாதிரிலாம் செய்யும்போது பின்னாடி வந்து கருப்பு படிக்கும். அது மாதிரி சின்ன வயசில் ஸ்கூலில் படிப்போம் பார்த்தீங்களா, அந்த நம்ம வந்து பெஞ்சில் வச்சு இப்படி முழங்கை வச்சு எழுதுறது இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த கருப்புத்தன்மையெல்லாம் மாறாமல் இருக்கும். அதுக்கெலாம் வந்து இந்த எண்ணெய் போடலாம். அது மாதிரி ஜாயிண்ட்களுக்கு இப்படி எண்ணெய் போடும்போது ரொம்ப ரொம்ப எலும்புகளுக்கு நல்லது. நைட்டு படுக்கும்போது உள்ளங்காலில் வந்து எண்ணெய் வச்சுட்டு படுக்க நல்லது. அந்த கட்டை விரலில் நகத்துலேயும் வச்சுட்டு படுக்க நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது. கண்ணை சுற்றி போட வேண்டாம். ஏன்னா கண்ணை சுற்றி போட்டோம்னா அப்படியே கண்ணுக்குள்ளே எண்ணெய் இறங்கி நமக்கு வந்து இப்படி கண் எரியிற மாதிரி இருக்கும். அதனால் வேண்டாம். கண்ணை சுற்றி போடாமல் மற்ற இடங்கள்லாம் முகத்தில் வந்து மற்ற இடம் இந்த புருவம் எல்லா இடத்துலையும் போட்டுக்கலாம். மோஸ்ட்லி வந்து எப்போவுமே வந்து கீழ் நோக்கி தடவக்கூடாது, இப்படி மேல் நோக்கி தான் தடவணும். அப்போ தான் வந்து அந்த தோல் வந்து தொய்வடையாது. அதுக்கு தான் வந்து மேல் நோக்கி தடவன்னு சொல்கிறது. கழுத்து பகுதி அதே மாதிரி இப்படி தடவலாம். ஏன்னா தடவும் போது அந்த தோல் சுருக்கங்கள்லாம் மாறும். அதே மாதிரி சில பேருக்கு வந்து இந்த சைடில் தொஞ்சு போய் இருக்கும், அந்த டபுள் சின் மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் வரவிடாமல் தடுத்துக்கணும்னா இந்த மாதிரி தான் செய்யணும். கைக்கும் அப்ளை பண்ணணும். இந்த எண்ணெய் போடும்போது பின்னாடி வந்து
இந்த முதுகு பகுதி பார்த்தீங்களா, இந்த முதுகு பகுதி இங்கேயும் வந்து போடணும். இந்த எலும்பு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. எண்ணெய் போடும்போது இந்த எலும்பு ஏன்னா நம்ம வந்து குனிஞ்சு குனிஞ்சு வேலை பார்க்கும்போது சில பேருக்கு இருக்கிற பெயின் இருக்கும். இந்த எலும்பு வந்து பெயின் இருக்கும் சில பேருக்கு. அந்த பெயின் உள்ளவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தடவை ரொம்ப ரொம்ப நல்லது. கழுத்தில் எண்ணெய் போடும்போதே சேர்த்து இங்கேயும் போட்டணும். இப்படி தொடர்ந்து போட்டுரும்போது நமக்கு வந்து ஸ்கின் வந்து பளபளப்பாகவும் தோல் சுருக்கம் வராமல் பார்த்துக்கலாம். எப்பயுமே ரொம்ப வந்து லாங் டேஸ் வந்து தோலை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கலாம். எங்கள் வீட்டில் அந்த 85 வயசு இருக்கும். 80 வச்சுக்கோங்களேன். 80 வயசு பெரியவங்க அவங்களே வந்து டெய்லி வந்து ரெகுலராக தேங்காய் தான். தேங்காய் போடுறவங்க போட்டுக்கலாம், நல்லெண்ணெய் போடுறவங்க போட்டுக்கலாம். அவரை இஷ்டம் நமக்கு. இந்த இடத்துல சில பேருக்கு சுருக்கம் இருக்கும், அது மாறும். இந்த இடத்துல போடும்போது இங்கே வந்து உள்ள சுருக்கம் மாறும். நெத்தியில் வந்து இந்த மாதிரி கோடு விழும் பார்த்தீங்களா, சில பேர் வந்து புருவத்தை வைத்து பேசுகிற பழக்கம் இருக்கும். அந்த மாதிரி பேசக்கூடாது. கேஷுவலாக வந்து சின்ன வயசுல வந்து ஐ டு ஐ அந்த மாதிரி தான் பார்த்து பேசணும். அப்படியே வந்து ஃபேஸை வந்து இருக்கிற பொசிஷன் வச்சுக்கிட்டு இந்த புருவத்தை வைத்து மட்டும் பேசுவாங்க. அந்த மாதிரி பழக்கம் வச்சுங்களேன், கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து கோடு விழும். அந்த கோடு வந்து மாறுறது ரொம்ப ரொம்ப சின்ன வயசுலேருந்து அந்த பழக்கத்தை மாற்றிடணும். எப்பயுமே வந்து ஃபேஸை வந்து நம்ம சாதாரணமாக வந்து ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா அப்படி முகத்தை அப்படி நிமித்தி தான் பார்த்து பேசணும். அப்படி முகத்தை அப்படி வச்சுட்டு அந்த புருவத்தை மட்டும் வைத்தி இந்த இடத்துல வந்து சுருக்கிற மாதிரி பேசி பழகிட்டு வச்சுங்களேன், அந்த பழக்கம் வந்து மாறாது. அதனால் வந்து அந்த பழக்கத்தை சின்ன வயசுலேருந்து யாராவது பேசுனாங்கன்னா மாற்றிக்கணும். இந்த கோடு வரவிடாமல் இருக்கணும். அதான் ஒரே வழி. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து சதை இருக்கும் பார்த்தீங்களா, அப்படி இருக்கவங்க வந்து மோஸ்ட்லி வந்து என்ன செய்யணும்னா இப்படி கழுத்தை சுற்றி இப்படி எக்ஸசைஸ் பண்ணணும். இல்லை வச்சுக்கோங்களேன், எப்பயுமே இந்த மோஸ்ட் வந்து ரொம்ப வந்து இப்படியே வச்சு பேசாமல் கேஷுவலாக வந்து இப்படி உடம்பு வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு பேசும்போது நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து இந்த இடத்துல சதை தடுத்துக்கலாம். சில பேருக்கு வந்து பரம்பரையாக அவங்க அம்மா அப்பாவுக்கு இருந்ததுன்னா அது மாத்திரை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி சில எக்ஸசைஸ் பண்ணுறதுனால தான் மாற்ற முடியும். கழுத்து பகுதி சதையும் அதே மாதிரி தான். சதை வந்து அப்படியே ரொம்ப குனிஞ்சு வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு சைடாகவே சில பேர் வந்து மொபைல் பார்க்குறது இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த இடத்துலலாம் சுருக்கும். அந்த சுருக்கத்தில் மாத்திரக்கு இந்த ஆயில் போட்டு தடவலாம், வரவிடாமல் தடுத்துக்கலாம். நம்ம ஏஜ்டு வர்றது வந்து நம்ம வந்து தடுக்க முடியாது, ரொம்ப வந்தால் ஆகும். ஆனால் வந்து கொஞ்சம் நாட்களை தள்ளி போடலாம். என்றும் இளமையினருக்கு இந்த மாதிரி நல்லெண்ணெய் அப்ளை பண்ணணும். அவ்வளோதான். என்னோடய சேனலை தொடர்ந்து பாருங்கள். இந்த மாதிரி நல்ல உடம்பு ஹெல்த் பண்ணுற வீடியோ எல்லாமே எடுத்து போடுறேன். இந்த மாதிரி நல்லெண்ணெய் அப்ளை பண்ணுறது கசகசம் தான் இருக்கும். ஆனால் என்ன செய்யறது, நமக்கு உடம்பு வந்து நல்லா வச்சுக்கணும்னா இந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணணும். அது குளிக்கிறதுக்கு முன்னாடி வந்து 1 hour வந்து 1 hour இல்லை 1.5 hour 2 hour வச்சா போதும். டெய்லி அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது வந்து இந்த ஸ்கின் தோல் வறட்சி அடைகிறது, நீச்சத்து இல்லாமல் ஒரு மாதிரி ட்ரையாக இருக்குது, எல்லாமே ஓரளவுக்கு மாறும்.